21st sum. Varsha, Shanti and Madhuri are partners sharing profits in the ratio of 5:4:3. Their balance sheet as on 31st December 2017 is as under. ஸோ இங்கே வர்ஷா சாந்தி மதுரி 3 பேர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:4:3. ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதோட சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். On 1/1/2018 மதுரி died and on her death the following arrangements are made. ஸோ மதுரை அப்படிங்கிறவங்க January 1st இறந்துடுறாங்க. ஸோ அதனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை ₹500. ஸ்டாக் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸ்டாக்குங்கிறது அசட் டெப்ரிசேட் ஆனால் லாஸ், அதனால ரீவால்யூஷனோட டெபிட் சைடு டு ஸ்டாக் அண்ட் 5,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ப்ரிமிசஸ் இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 20%. ஸோ ப்ரிமிசஸ் இஸ் அன் அசட், அதோட வேல்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட்டில் வந்து 1,20,000 கொடுத்துருக்காங்க ப்ரிமிசஸோட வேல்யூ. அந்த 1,20,000க்கு நம்ம 20% கால்குலேட் பண்ணால் 24,000 வரும். ஸோ அது அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரீவால்யூஷனோட க்ரெடிட் சைட் பை ப்ரிமிசஸ்ன்னு 24,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டு ப்ரொவைட் 4,000 ஃபார் பேட் டெட்ஸ். பேட் டெட்ஸுங்கிறது லாஸ், அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4,000 லாஸ்ன்னு கேட்டி ரீவால்யூஷனோட டெபிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம். 2 பேட் டெட்ஸ்ன்னு 4,000. ஸோ ஃபஸ்ட்டு 3 என்ட்ரி ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டில் பண்ணுவோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். த ஃபைனல் அமௌண்ட் டியூ டு மதுரை வாஸ் நாட் பெய்டு. ஸோ ஃபைனல் அமௌண்ட் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும், அது வந்து மதுரைக்கு பே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைஸோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்குவோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வர்ஷா சாந்தி மதுரையோடது. இதை வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு 80,000, 60,000, 20,000 அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நேராக நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ் 48,000 இருக்குது. இந்த 48,000 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 3 பார்ட்னருக்கும் பிரித்து கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் வந்ததுன்னா அதையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 தான் வந்து லைபிலிட்டிஸ்லேருந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸ் அண்ட் 12,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அசட்டில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு இருந்ததுன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்படியே ஆப்போசிட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே லயபிலிட்டிஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம், அது ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ லாஸை வந்து எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த 12,000 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து தருவோம். ஸோ இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இதோட கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரிமிசஸ் ப்ராஃபிட் ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரிமிசஸ் அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1,20,000 பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட் கொடுத்துருக்காங்க. அதில் 20% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ 1,20,000 × 20/100 கால்குலேட் பண்ணால் நமக்கு 24,000 வரும். ஸோ இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான் ரீவேல்யூஷனோட கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். பாக்கி எல்லாமே ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். என்னென்னு பார்க்கலாம். டு ஸ்டாக், ஸோ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு ஸ்டாக் 5,000, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். தென் பேட் டெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க 4,000, அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே லாஸ் ஐட்டம். ஸோ இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் எவ்வளோ இருக்குது, 24,000. ஸோ 24,000லேருந்து 9,000 டிடெக்ட் பண்ணால் வர 15,000 தான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை தான் 3 பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 15,000 என்ன ரேஷியோவில் 3 பார்ட்னர்ஸும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கால்குலேட் பண்ணால் வர்ஷாஸ் கேபிட்டல் 6,250, சாந்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000, தென் மதுரைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,750 வரும். திஸ் இஸ் ப்ராஃபிட் அண்ட் ரிவால்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதோட கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு வர்ஷாக்கு 80,000, சாந்திக்கு 60,000, மதுரைக்கு 20,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த அமௌண்ட் எங்கேருந்து எடுக்கிறோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுக்கிறோம். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வ். பேலன்ஸ் ஷீட்டில் ஜென்ரல் ரிசர்வ் 48,000 கொடுத்துருக்காங்க. அந்த 48,000 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 3 பார்ட்னரும் பிரிச்சிருக்காங்க. ஸோ
பிரிக்கிறப்போ வர்ஷாக்கு 20,000, சாந்தி 16,000, மதுரை 12,000 வரும். தென் பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ ரீவேல்யூஷனோட ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்டை இங்கே க்ரெடிட் பண்ணியிருக்கோம் பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. 3 பேர்த்தோட ப்ராஃபிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். 6,250, 5,000, 3,750. அது இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸ்ன்னு சொல்லி 12,000 அசட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸை தான் என்ன பண்ணுறோம் 5:4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 3 பார்ட்னருக்கும் பிரிச்சிருக்கோம். ஸோ டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 5,000 வர்ஷாக்கு, சாந்திக்கு 4,000, மதுரைக்கு 3,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிரெடிட் சைட் டெபிட் சைடு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். கிரெடிட் சைட் டோட்டல் பார்க்கலாம். 1,06,250 for Varsha, then 81,000 for Shanti, for Madurai 35,750. ஸோ இந்த டோட்டல் அப்படியே நம்ம எங்கே எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே அந்த அமௌண்ட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரோடது பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை அப்படிங்கிறவங்க தான் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பேலன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அவங்களோட டெபிட் சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் எவ்வளோ இருக்குன்னா 3,000 இருக்குது. ஸோ 35,750லேருந்து 3,000 நம்ம லெஸ் பண்ணால் வர ஆன்சர் 32,750. இதை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா மதுரை இறந்துடுறாங்க. ஸோ டிசீஸ்டு பார்ட்னர்னா பார்ட்னர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ அவங்க இறந்துட்டா அவங்களோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறவர் இங்கே லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அமௌண்ட் 32,750 ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பாக்கி வர்ஷா அண்ட் சாந்தி அவங்க 2 பேர் தான் கண்டினியூங் பார்ட்னர்ஸ். அவங்களோட பேலன்ஸ் கேரி டவுன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1,06,250 இருக்குது வர்ஷாக்கு. ஸோ டெபிட் சைட் டோட்டல் 5,000 இருக்குது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1,06,250 மைனஸ் 5,000 1,01,250. ஸோ அதை வருஷாவில் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்தது 81,000லேருந்து 4,000 டிடெக்ட் பண்ணால் 77,000 வரும். சாந்திக்கு நேராக ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு இவங்க 2 பேர்த்தது எழுதிடுவோம். அதை திரும்பவும் ஃபர்தராக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு ஆஸ் யூஷுவல் டபுள் சைட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் அசட்டில் என்னென்ன ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ப்ரிமிசஸ் 1,20,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ அது கூட அப்ரிஷியேஷன் இருக்குது. ரீவேல்யூ பண்ணையில் ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாலோ இல்லை ரிட்டையர் ஆகிட்டாலோ நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ ப்ரொமிசஸ் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு 20%. ஸோ அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1,20,000 ப்ளஸ் 24,000 1,44,000 அவுட்டர் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்டாக் 40,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். அதில் டெப்ரிஷியேஷன் 5,000 ஆகிருக்கு. ஸோ 40,000 மைனஸ் 5,000 35,000 அவுட்டர் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். தென் டெப்டாஸ் 50,000 கொடுத்துருக்காங்க அசட்டில். பேட் டெப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க 4,000. ஸோ 50,000 லெஸ் பேட் டெப்ட்ஸ் 4,000 46,000 அவுட்டர் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் கேஷ் அட் பேங்க் 18,000. ஸோ அசட்டில் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லைபிலிட்டிஸில் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லைபிலிட்டி சைட் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமாக வர்ஷா சாந்திக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்த கேபிட்டல், அதாவது எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட கேபிட்டல் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். வர்ஷாக்கு 1,01,250, சாந்திக்கு 77,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அது ரெண்டே ஆட் பண்ணி அவுட்ரு காலத்தில் 1,78,250 ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் மதுரைஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் 32,750 அதையும் லைபிலிட்டிஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 32,000. ஸோ இப்போ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. டோட்டல் பண்ணால் நமக்கு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல் 2,43,000 வரணும். தட்ஸ் ஆல்மா.